இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. ஹாய் வியூவர்ஸ், இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராய்பேட்டில் இருக்க மசூதி தெருவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப பசிக்குது, எல்லா கடையும் தேடி பார்த்தோம், ரொம்ப கூட்டமா இருக்கு. அண்ணன் கடை தான் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கு. அதனால சூடா ஒரு சிக்கன் பக்கோடா சாப்பிட போறோம். சிக்கன் பக்கோடா வந்துட்டு எண்ணெயில போட்டு வறுத்து மசாலாவெல்லாம் நல்லா கழுவி பக்காவா வச்சிருக்காரு. இப்போ நம்ம மட்டும் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போறோம். போலாமா? கடை எங்க இருக்கு? ஐசோஸ் பவானி கடை, சிக்கன் டாக்டரி. நம்ம மட்டன் சூப் போடுறாங்க, சிக்கன் வடை போடுறாங்க, சிக்கன் வடை போடுறாங்க. நல்லா சூப்பரா இருக்கும். எதுவுமே நீங்க இது பண்ணாதுங்க, நல்லா எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. எத்தனை மணிக்கு கடையை திறப்பீங்க நீங்க? நாங்க வந்து ஒரு 5:30 மணிக்கு திறப்பீங்க. 12:30 க்ளோஸ் பண்றோம். 12:30 மணிக்கு க்ளோஸ் பண்றீங்க. சூப்பர். அப்ப எந்த நேரத்துல தான் எல்லாம் கிடைக்கும்? ஓகே, எல்லா பொருளும் கிடைக்கும். நீங்க வந்தாலும் எந்த பொருள் கூட எல்லாம் சாப்பிடாம போக மாட்டாங்க. நல்லா சரி. நம்ம தம்பிக்கு பாசமா இருக்கேன், சிக்கன் பக்கோடா போடுங்க. வாவ், சுட சுட சிக்கன் பக்கோடா கொஞ்ச நேரத்திலே குத்துறாரு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லலாம் வாங்க. சாப்பிட்டா போச்சு. சுட சுட போட்டு குத்துறாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். கேமராமேனுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம். கேமராமேனை விட்டு சாப்பிட்ற விளாக் எங்க விளாக் கிடையாது, எந்த விளாக்லையும் பண்ண மாட்டாங்க. அதையும் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். சிக்கன் பக்கோடா சாப்பிட போறது சும்மா கிடையாது. அதை வந்துட்டு 1008 சமாச்சாரம் இருக்கு. எடுத்து வாயில போட்டுறக்கூடாது. இதை எடுத்து புட்டு பெப்பரோட இப்படி தொட்டு வெங்காயத்தோட பாருங்க. ஆசம். நாஸ்தி பண்டாப்ல. அடடா, சிக்கன் பக்கோடால மசாலா பக்காவா இறங்கிருக்கு. ஒரு துளி உப்பு கூட அதிகமா இல்லை, கரெக்டா இருக்கு. காரம் பெப்பர்லாம் போட்டு பக்காவா இருக்கு. இது கூட வந்துட்டு நம்ம எப்பவுமே சும்மா சாப்பிடக்கூடாது. சிக்கன் பக்கோடா ஆனியனோட இப்படி வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் அது செம்ம டேஸ்ட். வயிற்றுல இறங்கும் போது அப்படி இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில போட்டிருக்காரு. தரமா இருக்கு. சிக்கன் பக்கோடா ஒரு குறை கிடையாது. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், எந்த சாதம் இருந்தாலும் சிக்கன் பக்கோடா வச்சு சாப்பிடுங்களேன், அருமையா இருக்கும். வெங்காயம் வரைக்கும் வந்துச்சு. ஓகே, செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ சூடாக ஒரு சிக்கன் பக்கோடா சாப்பிட்டுட்டு இப்போ சுட சுட இருக்க கறி வடையை சாப்பிடுவோம். வாங்க கைஸ், சாப்பிடலாம். ஓகே, சுட சுட சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். வாவ், எவ்வளோ ஸ்டைலாக அழகாக வடையை கேட்ச் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்க சொல்ல ஸ்கூல் டேஸ் ஞாபகம் தான் வருது. அங்கே இருக்க மாஸ்டர் மாதிரி இவரும் போடுறாருப்பா. இந்த சிக்கன் வடை நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களெல்லாம் நல்லா பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லா சந்தோஷமாக எல்லா ஃபேமிலி கூட வந்து சாப்பிட்றாங்க. நம்ம சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு கடையில் நல்லா சாப்பிட்டோம். கடையோட லொக்கேஷனும் தெரிஞ்சிச்சு. கடை எப்படி, என்ன ஏது, எப்படி இருக்கு எல்லாமே அண்ணன் இப்போ சொல்லுவாரு. பல வருஷ கஸ்டமரு, இப்போ தேடி பிடிச்சிருக்கோம். இப்போ அண்ணன் சொல்லுங்க. இந்த அண்ணன் வந்து நம்ம ஏரியாவில் தான் இருக்கிறாரு. நான் ஐசோஸு ட்ரிப்ளிகன்னு கிரசன்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பவானி எதிரில் நம்ம கடை. அண்ணன்கிட்ட வந்து சிக்கன் பக்கோடா இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் பார்த்தோன்னா சிக்கன் கட்லெட் சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை. வந்து சாப்பிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வருஷமா இருக்கு அண்ணன் கடை. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூண்ணே. போயிட்டு உங்கள் பார்சல் வாங்கிட்டு போயிடுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ்.